ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஓ நஸ்ரின் யோர் ஈஸி. எஸ்பிஓ உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஓ பற்றின சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எஸ்பிஓ பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்றதை ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ ஜாயினிங். இனிமேல் எஸ்பிஓவில் சேரக்கூடிய மெம்பர்ஸ் ₹1 கூட ஜாயினிங் ஃபீஸாக பே பண்ண தேவையே இல்லை. ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னு சார் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நோ ரெஃபரல். இனிமேல் நம்ம ஆள் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஆனால் ஆள் சேர்க்கறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது அப்கிரேடுடைய லிமிட்ஸ். இப்போது நம்ம ஆள் சேர்த்து தான் அப்கிரேட் ஆகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இனிமேல் அப்கிரேட் ஆகிறதுக்கான லிமிட்ஸ் என்ன, அதுக்கான டார்கெட் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிடிஓ, ப்ரைம் லீடர், சுப்ரீம் லீடர், அப்புறம் கமாண்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும். அடுத்தது ரீஃபண்ட் ஆப்ஷன். நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் இல்லையா? 2000 பே பண்ணி சில பேர் ஐடி போட்டிருப்பீங்க, 6500 பே பண்ணி நீங்கள் ப்ரீமியம் ஐடி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றியும் பார்க்க போகிறோம். எஸ்பிஓட ஃப்யூச்சர் கான்செப்ட் அண்ட் பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து 10 மணின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை மணிக்கு கட் ஆக போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி மார்னிங் 10 மணிலேருந்து எஸ்பிஓடைய ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான சர்வீஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் யாரெல்லாம் ஐடி ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? உங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட்டில் மட்டும் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேன் கார்டு பற்றி சார் சொல்லலை. இப்போ நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் 100% ஃப்ரீ ஜாயினிங். ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு நியூஸ் அண்ட் ஹாப்பியான அப்டேட்டுன்னு சொல்லலாம். இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ ஜாயினிங் தான். 100% ஃப்ரீ ஜாயினிங்னு சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆடியோ நோட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் எஸ்பிஓவில் யாராவது ஜாயின் பண்ண விரும்புனாங்க அப்படின்னா அவங்க எந்த ஜாயினிங் ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை. அவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் நோ ரெஃபரல். அதாவது நம்ம இனிமேல் ஆள் சேர்க்கணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஆள் சேர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நம்ம எப்போ ரெஃபரல்ஸ் கொடுப்போம், அதாவது ஆள் சேர்ப்போம் அப்படின்னா நம்ம சில்வர்லேருந்து கோல்டு அண்ட் டைமண்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்காக நம்ம ஆள் சேர்ப்போம். நம்ம எஸ்பிஓடைய ஓல்டு பிளான் படி இப்போ சில்வர் லெவல்லேருந்து நம்ம கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிறோம்னா நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். கோல்டுலேருந்து நம்ம டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட சேலரி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லி இப்போ ப்ரீமியம் பேக் எடுத்து ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க டைமண்ட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஏர்னிங்ஸ் ₹450. ஸோ இப்படி தான் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்காக ரெஃபரல்ஸ் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெஃபரல்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் சார் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரெஃபரல் கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெஃபரல் கொடுக்கலாம். நீங்கள் ரெஃபரல் கொடுக்கறதுக்கான ரெஃபரல் இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒர்க்கிங் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நான் ஒர்க்கிங் இன்கமில் ரெஃபரல் அமௌண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நியூ பிளான் வரப்போகுது இல்லையா? அந்த நியூ பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் இருக்கும். இப்போ அடுத்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் வரும். அப்கிரேட் ஆகிறதுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தானே. அப்கிரேட் ஆகிறதுக்காக சில லிமிட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிமிட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் என்ன அப்படின்றத சார் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் வரும். நான் பிடிஓ முடிச்சிருக்கேன், நான் டைமண்ட் முடிச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு டீம் கொடுத்தேன், இப்போ ஃப்ரீ ஜாயினிங்னா எல்லாருமே டீம் ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஷினும் வரும். ஸோ ஆல்ரெடி டீம் கொடுத்தவங்களுக்கு பிடிஓ, ப்ரைம் லீடர், சுப்ரீம் லீடர் இவங்க எல்லாத்துக்குமே டீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி டீம் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? டீம் பேஸ்டு இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரீஃபண்ட் ஆப்ஷன்.
இப்போ ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு கொஷின் வந்திருக்கும். அப்போ நான் மட்டும் காசு கொடுத்து ஜாயின் பண்ணனே, இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ ஜாயினிங்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ உங்கள் கொஷினுக்கான ஆன்சர் தான் இது. நமக்கு ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஜாயினிங் ஃபீஸாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து தான் உள்ளே வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees பேசிக் பேக் எடுத்து வந்தவங்களும் இருக்காங்க, 6500 rupees ப்ரீமியம் பேக் எடுத்து வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணமோ அந்த அமௌண்ட்டை எஸ்பிஓ நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்குறதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின கிளியரான ஆடியோ இன்னொரு ஆடியோ நோட்டில் சொல்கிறேன் அப்படின்றதையும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி நம்ம எவ்வளோ அமௌண்ட் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நம்ம பே பண்ண அமௌண்ட்டை கூட சார் வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி வாழ்ந்தவங்க தான் இருக்காங்க, வீழ்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் வரும். இத்தனை பேருக்கு எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய இத்தனை பேருக்கு எப்படி ரீஃபண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இதுக்கான ஆன்சரும் சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் டைப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எஸ்பிஓ கிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றம் செய்யணும், அதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ எஸ்பிஓவில் சங்கர் சார் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓடைய ஃப்யூச்சர் கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சார் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்யூச்சர் கான்செப்டுடைய ஒர்க்கும் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸும் நம்மளுக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓடைய கான்செப்டே வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எஸ்பிஓ அப்படின்னா என்னன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து அப்படியே டோட்டலாக மாறப்போகுது. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறப்போகுது. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம மினிமம் 20,000 30,000 கூட நம்ம ஒரு ரெஃபரல் கூட கொடுக்காம நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? January 18 தான் எஸ்பிஓடைய ரீஓப்பன் டேட்டாக சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ நோட் வந்து சார் போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்ச நாள் வந்து பிரேக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ நோட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆடியோலையும் சொல்லியிருக்காங்க. இப்போது ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க, ரெஃபரல்ஸ் வந்து நம்ம கொடுக்கவே வேண்டாம் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் சில டிஃப்ரென்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க இல்லையா எஸ்பிஓவில். ஸோ இதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த வேலைகள் எப்போ கம்ப்ளீட் ஆகும், நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ எப்போ ரீலான்ச் பண்ணுறாங்க, நம்ம எஸ்பிஓடைய நியூ பிளான் என்ன அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மிங் சாட்டர்டே ஒரு சண்டேல வந்து நம்மளுக்கு சார் அப்டேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எஸ்பிஓ மேலே ட்ரஸ்ட் இல்லை, அதாவது நம்பிக்கை இல்லை அப்படின்னா சார் வந்து நாளைக்கு ஒரு போல் வைக்க போகிறாங்க. அந்த போலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஓட்டை கண்டிப்பாக போடுங்க. இந்த போல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எஸ்பிஓவில் ட்ரஸ்ட் இல்லை, அதாவது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரடியூசர்ஸ், அதாவது உங்களை எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா, உங்கள் இன்ட்ரடியூசர்ஸை போட்டு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. உங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட் எஸ்பிஓ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வைக்கக்கூடிய போல் உங்களுக்கு எஸ்பிஓ மேலே ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி போல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஓட்டை கண்டிப்பாக எஸ்பிஓவில் நோட்டீஸ் மோடில் போட்டுருங்க. இப்போ சார் வைக்கக்கூடிய போலில் எஸ்பிஓ மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு 20%லேருந்து 30% மேலே யாராவது ஓட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்கும். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண பீப்புள்ஸ்க்கு வந்து எஸ்பிஓ மேலே 100% இல்லை 1000% வந்து ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நியூ ஜாயினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பிஓ பற்றி அவ்வளோவா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஓட் பண்ணலாம். இப்போ ஓட் ஆப்ஷனில் 20லேருந்து 30%க்கு மேலே ட்ரஸ்ட்டு இல்லை எஸ்பிஓ மேலே அப்படின்ற ஓட் ஆப்ஷனில் ஓட் வந்திருக்கு அப்படின்னா சார் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2000 ரூபா கொடுத்து ஒரு மெம்பர் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எஸ்பிஓ மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஓட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2000 ரூபாவை சார் வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2000 ரூபா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது, 18% பிடித்தம் போக பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ்
நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே அந்த மொபைல் நம்பர், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த பேன் கார்டு வச்சு திரும்பவும் நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே வரவே முடியாது அப்படின்றதையும் சார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ மேலே ட்ரஸ்ட்டு இல்லை அப்படின்னு ஓட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட்டு எஸ்பிஓ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ பற்றி வெப்சைட்டில் போய் பாருங்கள். அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். எஸ்பிஓ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது நியூ மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எஸ்பிஓ மேலே 1000% ட்ரஸ்ட் இருக்கும். உங்களுடைய அப்ளைன்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் வர இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் எல்லாருமே உங்களுக்கு யூடியூப்லேயே வீடியோஸ் வந்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்டீஸ் போர்ட்லேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சார் வந்து என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் ஷார்ட்டாக இதுதான் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட் ஆடியோவில் தான் கிடைக்கும். ஸோ நோட்டீஸ் போர்ட் ஆடியோவை கம்பல்சரி எல்லாருமே கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சார் சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்டும் வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோட்டீஸ் போர்ட் ஆடியோஸை கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான அடுத்த வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். எஸ்பிஓ பற்றின அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.